எடுத்துக்காட்டு 7.23 45 சென்டிமீட்டர் உயரமுள்ள ஒரு இடைகந்தத்தின் இருபுற ஆரங்கள் முறையே 28 சென்டிமீட்டர் மற்றும் 7 சென்டிமீட்டர் எனில் இடைகண்டத்தின் கன அளவை காண்க. உயரம் உள்ள அப்படின்னா சமி போட போறோம். உயரம் உள்ளன்றது என்ன குறிப்போம்? ஈக்குவல் டு உயரம் என்ன சிம்பல்ல போடுவோம்? 45 சென்டிமீட்டர். இல்ல உயரம் உள்ளன்றது நம்ம பேர் என்னது? இதுவும் சென்டிமீட்டர், இதுவும் சென்டிமீட்டர், இதுவும் சென்டிமீட்டர். இடைகண்டத்தின் இருபுற ஆரங்கள் முறையே இருபுற ஆரங்கள்னா ரெண்டு பக்கத்துல இடைகண்டம்னா இது பக்கம் தானப்பா? ஓகே, இதனுடைய ஆரம் இதனுடைய ஆரம். அப்ப இருபுற ஆரங்கள் பெருசா இருக்குது பெரிய ஆரம், சின்னதா இருக்குது சின்ன ஆரம். அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே, இது கேபிட்டல் ஆர், இது ஸ்மால் ஆர். இப்போ இடைகண்டத்தினுடைய கன அளவு கேக்குறாங்க. இடைகண்டத்தின் கன அளவு சொல்லுங்க. இடைகண்டத்தின் கன அளவு ஈக்குவல் டு இடைகண்டம் எந்த உருவத்துல இருந்து வருது? கூம்பு. அப்ப கூம்பினுடைய கன அளவு எதுல இருந்து வந்துச்சு? உருளையின் கன அளவை மூன்றில் ஒரு பங்கு. அப்ப உருளையினுடைய கன அளவு பை ஆர் ஸ்கொயர். மூன்றில் ஒரு பங்குனா 1/3. ஆர் இங்க இரண்டு ஆரங்கள் இருக்கு. கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஆர் பிளஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர் பிளஸ் கேபிட்டல் ஆர் இன்டு ஸ்மால் ஆர். யாருடைய கன அளவு? இடைகண்டத்தின் கன அளவு 1/3 பை ஆர் ஸ்கொயருக்கு பதிலா கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஸ்மால் ஆர் இன்டு கேபிட்டல் ஆர். பை ஆர் ஸ்கொயர் ஹெச் தானே? தானே அளவு. சோ பை ஆர் ஸ்கொயர் இஸ் 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹெச். இந்த ஆர் ஸ்கொயருக்கு பதிலா கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர் பிளஸ் கேபிட்டல் ஆர் இன்டு ஸ்மால் ஆர். அப்ளை பண்ணிடலாமா? 1/3 இன்டு 22/7 இன்டு ஆர் ஸ்கொயர் கேபிட்டல் ஆர் என்னது? 28 the whole square plus ஸ்மால் ஆர் ஸ்கொயர் 7 ஸ்கொயரா 7 the whole square plus 28 இன்டு 7 இன்டு h னுடைய மதிப்பு 45. ஓகே, எஸ் மிஸ். நடுவுல கூட்டு கேன்சல் பண்ணா அதுக்கு முன்னாடி இத என்ன பண்ணனும்? சிம்பிளிஃபை பண்ணனும். இத சிம்பிளிஃபை பண்ணதுக்கு அப்புறம் தான் இத கேன்சல் பண்ணனும். அதுக்கு முன்னாடி இங்க தனியா இருக்கிறத கேன்சல் பண்ணுங்க. ஒரு 3 எத்தனை 45 ஹான்ஸ் 3 22/7 ஒண்ணாயிடுச்சு. ஒண்ணு எந்த வழி ஒண்ணால பெருமா அதே ஒண்ணால வகுத்தாலும் அதே இன்டு 28 ஸ்கொயர் 28 ஸ்கொயர் என்ன வரும்? 2 ஸ்கொயர் 4 பாக்ஸ் 8 ஸ்கொயர் 64 கடைசில பாக்ஸ் 3 நம்பரை பெருக்கலாம். 2 4 4 32 கடைசி நம்பர் 4 8 7 7 8 4 784 பிளஸ் 7 ஸ்கொயர் 49 பிளஸ் 49 பிளஸ் நீங்க பெருக்கலுக்கு இத தனியா சொல்லணும். இத ஸ்கொயர் பண்ணிங்க. ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல ஸ்கொயர் பண்ணிட்டு முடிச்சிட்டு இங்க பிளஸ் அப்படியே போட்டு இங்க பெருக்கல் செய்யுங்க. 7 56 மீதி 5 7 14 19 சொல்லவே மாட்டீங்க. ஓகேவா? எண்டு மறந்துடாது 15. கடைசி நம்பர் சேர்த்துக்கலாமா? எஸ் மிஸ். கடைசி நம்பர் 9 15 15 நாளும் 19 22/7 இன்டு 9 மீதி 1 ரெண்டாவது நம்பர் 9 10 10 நாளும் 14 14 ஒரு 8 22க்கு 2 மீதி 2 2 1 3 3 7 1029 இது 15. எத்தனை நம்பர் உங்களுக்கு கணக்குல வந்திருக்கும்? 7வது படி கேன்சல் ஆகும். ஒரே 7 மீதி 3 4 28 மீதி 4 7 49 22 15 பிரிக்கலாமா? ஃபர்ஸ்ட் எப்படி 3 நம்பரை பிரிக்கணும்? அது 22 15 ஃபர்ஸ்ட் பிரிக்கலாம். 22 8 ஐரன் 10 பாக்ஸ் 2 பாக்ஸ் 2 ஐரன் 10 1 2 12 முன்னா 12 கடைசில 0 இங்க 3 இங்க 3 330 8 147 ஈக்குவல் போடலாமா? ஃபர்ஸ்ட் 0 கடைசில போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் 21க்கு 1 மீதி 2 3 12 12
ரெண்டும் 14 ஒன்று ஒரு மூணு 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 ஒண்ணா 4 அதே மூணால பெருக்கிறோம் தனித்தனி போட்டுக்கலாமா எஸ் ப்ளீஸ் 1 5 8 4 பின்னாடி ஒரு 0 48,510 இதுனா கணக்கு தானப்பா எஸ் ப்ளீஸ் கன